எக்ஸாம்பிள் 6.21 தான் வாட்டர் லெவல். லைட் ஹவுஸோட எதிர் சைடில் 2 ஷிப் இருக்குது. அதை இந்த பிக்சரில் கொண்டு வரலாம். லைட் ஹவுஸ் 200 மீட்டர் ஹை. இந்த சைடில் ஒரு ஷிப்பு, இந்த சைடில் ஒரு ஷிப் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஷிப்பில் இருந்து லைட் ஹவுஸோட டாப்பை 30 டிகிரியில் பார்க்குறாங்க. செகண்ட் ஷிப்பில் இருந்து லைட் ஹவுஸோட டாப்பை 45 டிகிரியில் பார்க்குறாங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி. இந்த ஏக்கும் பிக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதுதான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷிப்புக்கும் இந்த லைட் ஹவுஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஷிப்புக்கும் இந்த லைட் ஹவுஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வழி தான் ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, tan 30 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரியோட ஆப்போசிட் சைட் வேல்யூ 200 பை adjacent வேல்யூ எக்ஸ். tan 30 டிகிரி வேல்யூ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 200 பை எக்ஸு. இந்த எக்ஸ் அப்படியே லெஃப்ட் வந்துடுவோம், நியூமரேட்டருக்கு வந்துடும். 200 அப்படியே தான் இருக்குது. இந்த √3 லெஃப்டில் டினாமினேட்டரில் இருக்குது, ரைட்டில் வரும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 45 டிகிரி யூஸ் பண்ண போகிறேன். tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் வேல்யூ 200, adjacent சைட் வேல்யூ y. tan 45 டிகிரிக்கான வேல்யூ 1. இந்த ஒய்யை அப்படி கேட்டு வந்துடுங்க. அப்போ y ஈக்குவல் டு 200. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸோட வேல்யூ 200√3 ப்ளஸ் ஒய்க்கான வேல்யூ 200. இந்த 2 டேர்ம்லையும் 200 காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருங்க. ரிமைனிங் ஃபஸ்ட் டேர்மில் √3, செகண்ட் டேர்மில் ப்ளஸ் 1. ஓகே, 200 √3யோட அப்ராக்சிமேட் வேல்யூ 1.732. இந்த ப்ளஸ் 1 அப்படியே எழுதிடலாம். 200 இன்ச், இது ரெண்டு ஆட் பண்ணுங்க, 2.732. இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 546.4 மீட்டர். இதுதான் இந்த ரெண்டு ஷிப்புக்கும் பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே.